Next slide is the meaning of investment. Okay. Under the meaning of investment, the term investment means purchase of stock and shares, debentures, government bonds, and equities. Accordingly, to Keynes, it is only financial investment and not real investment. This type of investment does result in an addition to the stock of real capital of the nations. So that is the term investment. That is the இது என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம என்ன மீன் பண்ணாம ஒரு தொழில் தொடங்குறது அப்படி மட்டும் இல்லை. ஆக்சுவலா இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம அடிஷனலா கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அந்த பணத்தை நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றோம். அது ஒரு தட் இஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேங்களா? டிபெண்டர்ஸ், அதாவது கடன் பத்திரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கவர்மெண்டோடைய பாண்ட்ஸ் அண்ட் ஈக்விட்டிஸ் வாங்குறது. ஓகேங்களா? இந்த மாதிரி இது இப்படி ஸ்பெண்ட் பண்றதும் என்னதுங்க ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் கீன்ஸ் என்ன சொல்றாரு, இது ஒரு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்றாரு. இது ஒரு ஸ்டாக்கு இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சுவலா என்ன பண்ணணும், நாட்டுல இப்போ மேல சொல்ற அந்த ஸ்டாக்கு, ஷேரு, டிபெண்டன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கிற கேபிட்டல்ஸ். பட் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னதுன்னா அடிஷனல் எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்கு கூடவே அடிஷனலா இன்னொன்னு ஸ்டாக் வரணும். ஆல்ரெடி ஒரு அமௌண்ட் பணம் இருக்குது சமுதாயத்துல, அது கூட இன்வெஸ்ட் பண்றதுனால அது கூட இன்னும் கொஞ்சம் பணம் சேரணும். அதான் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு எக்ஸிஸ்டிங் இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் வாங்குறது இன்னும் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்றாரு. ஓகேங்களா? இதுதான் கொஞ்சம் மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கோ ஃபார் தி டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். சார் நெக்ஸ்ட் இது டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன பண்றோம், ரெண்டா பிரிக்கிறாங்க. த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கீன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறார். That is, the investment is not depends on the national income. ஒரு நாட்டோட வருமானத்தை அடிப்படையாக வைத்து அமைவதில்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு சொல்வது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் that is not depends on the national income, mainly done with the welfare motive and not for making profits. ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். ஸோ கீனிஷன் எப்பெல்லாம் பேசுறோமோ அப்போ நம்ம என்னது we need to discuss about the great depressions, because அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறம் தான் கீனிஷனுடைய அந்த பொருளாதார கொள்கைகள் மிகப்பெரிய தாக்கத்தை அடையுது நாட்டில் பார்த்தீங்கன்னா சொன்னா. ஸோ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் when the government face the economic crisis. ஸோ அந்த நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் COVID-19 இப்போ போயிட்டு இருக்கு. இப்போ ரெகுலர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் சஃபர் ஆயிருக்கு. பட் பீப்புள் நீட் டு ஹாவ் இன்கம். ஆல் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்ஸ் ஆர் ஷட் டவுன். எல்லாமே உற்பத்தி நிறுவனங்கள் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஷட் டவுன் பண்ணதுனால பட் பீப்புளுக்கு பணம் தேவை இல்லையா, மக்களுக்கு பணம் வேணும். ஸோ எப்படி அந்த பணம் ரொட்டேஷன் வருது? சப்போஸ் மக்கள் கையில் பணம் இல்லைன்னா பீப்புள் லேக்கிங் வித்தவுட் மணி, தட் வில் லீட்ஸ் டு வாட் வில் ஹேப்பன், லேக் ஆஃப் டிமாண்ட் எல்லாம் போயிடும். அப்போ உற்பத்தி இருக்காது. ஆல்ரெடி உற்பத்தி இல்லை இருந்தாலும் இந்த பேசிக் குட்ஸ் எல்லாம் வாங்குற அளவுக்கு வேணும் இல்லையா, டு மீட் த டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கான பணம் வேணும் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணாங்க, இப்போ நல்லா பார்க்கலாம் நீங்க இந்த 100 days அந்த 100 நாள் வேலை திட்டங்களை இப்போ கொஞ்சம் எஃபெக்டிவா கொண்டு வராங்க இப்போ. ஸோ இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட் ஓரியன்டட் கிடையாது, இது வெல்ஃபேர் ஓரியன்டட் எக்ஸ்பெண்டிச்சர் பை த கவர்மெண்ட். இதுக்கான செலவு கவர்மெண்ட் டைரக்டா கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ரீச் டு த பீப்புள். கவர்மெண்டோடைய பணம் நேரடியாக மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கான வழிதான் இது. இது பார்த்தீங்கன்னு சொன்னா இது சோஷியல் வெல்ஃபேர் மோட்டிவ். இது மார்க்கெட் மேக்கிங் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் கிடையாது. இது அட்டானமஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இது நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இது சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு மேபி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோடு போடலாம், பிரிட்ஜு, ஸ்கூலு, அந்த தட் இஸ் சேரிட்டபிள் ஹவுசஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் இது எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நெக்ஸ்ட், நாட் அஃபெக்டட் பை ரைஸ் இன் ரா மெட்டீரியல் ஆர் வேஜஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா அதை என்ன சொல்றது, அந்த ரா மெட்டீரியலோட விலை அதிகமாகறதுனாலையோ அப்படி இல்லை
ஒர்க்கர்ஸோட வேஜ் அதிகமாகறதுல கம்மியாகிறதுனாலையோ அது பாதிக்காது. இது வந்து எதையும் சாராத ஒரு விஷயம் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றது. எசென்ஷியல் டு டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன் அண்ட் அவுட் ஆஃப் டிப்ரெஷன். என்ன சொல்றாங்க, இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது பிரைவேட்டுக்கு கிடையாது, பிரைவேட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. பிரைவேட் இன்வெஸ்டர் அது பேசக்கூடாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் அட்டாக் பண்றது. இதுல எதை நோக்கி இருக்கும், டெவலப்மெண்ட் நோக்கி தான் இருக்கும் இல்ல. ஸோ டெவலப்மெண்ட்னா நாடு டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வரணும். டிப்ரெஷன் வெளியே வர்றதுல இருந்து தான் காப்பாற்றுறதுக்காக எடுக்கிற செலவு இது, இன்வெஸ்ட்மெண்ட் இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இட் இஸ் இன்கம் எலாஸ்டிக் அண்ட் சேம் அட் ஆல் லெவல். இன்கம் எலாஸ்டிக்னா இன்கம் இன்எலாஸ்டிக் சொல்றது. அதுனா எந்த விதமான இன்கமுக்கு வந்து இது எந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாது. ஓகேங்களா. இது வந்து இண்டிவிஜுவலா போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. அதாவது இன்கம் இன்எலாஸ்டிக்னு சொல்றது அட் சேம் ஆல் லெவல். அதாவது என்ன சொல்றா, பணக்காரன் ஏழை அப்படின்னா பாகுபாடெல்லாம் கிடையாது. சரிங்களா. ஸோ வந்து இது வந்து எல்லா லெவல்லையும் இந்த வெல்ஃபேர் மோட்டிவ் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா. அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சேஞ்ச் இன் இன்கம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ப்ராஃபிட். அதாவது என்னன்னா, இருக்கிற இன்கம் அடிப்படையாக வச்சு அமையாது இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அது ஹையா இருந்தாலும் லோவா இருந்தாலும். இது ரீசன் இருக்கு. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹையா இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காது. ஏன்னா அது ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல யாரும் லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பட் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் அட்டாக் பண்றதுனால இது அஃபெக்ட் ஆகாது. அண்ட் ஆல்சோ திஸ் வில் நாட் கன்சிடர் அபவுட் தி ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டும் இதை என்ன பண்ணாதுங்க, அஃபெக்ட் பண்ணது. அதனால அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா. இது எக்ஸ்பெண்டிச்சர் மேடு வித்தவுட் இன்கம்ன்றத அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. நெக்ஸ்ட், இதுல பாத்தீங்கன்னா சொன்னா இங்க ஒரு 2 டயக்ராம் இருக்கு. இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் ஃபார்மேஷன். புரியுதுங்களா. அப்போ நாட்டுல கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்றதுக்கான செலவு தான் என்னது அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட், which is independent of the changes in income, rate of interest and rate of profit. ஆல்ரெடி நான் பார்த்துட்டோம். The investment is independent of economic activities. பொருளாதார நடவடிக்கைகள், அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து தன்னிச்சையானது இது. ஓகேங்களா. அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்கம் இன்எலாஸ்டிக். இங்க பாருங்க, இப்போ கீழே ஒரு டயக்ராம் இருக்கு. 2 டயக்ராம் இருக்குல்ல, மேல ஒன்று கீழே ஒன்று இருக்கு பாருங்க. மேல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த applicable ஃபார் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ பாருங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ், இன்கம் மெஷர்ட் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ பாருங்க, இன்கம் அட் வாட் லெவல் ஆஃப் இன்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேபிளா தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ல எந்த விதமான ஏற்றம் இருக்கிறது. அதான் ஹரிசாண்டல் டு வாட் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேரா அது போயிட்டு இருக்கு. சரிங்களா. that is parallel to the x axis. அது போயிட்டு இருக்குதா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் உடைய அதிரப்படி. In the terms of economic depression, the government tried to boost the autonomous investment. Thus, autonomous investment is one of the key concept of economic welfare. புரியுதுங்களா. அது நாட்டுடைய அது எக்கனாமிக் கிரைசிஸ் இருந்து காப்பாற்றணும். டிப்ரெஷன்னாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா. அந்த டிப்ரெஷன் இருந்து காப்பாற்றணும்னு எடுக்கிற முயற்சி தான் அது. அது வெல்ஃபேர் ஓரியன்டா பண்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சக்தியெல்லாம் என்ன பண்ண முடியாது, அது டிஸ்டர்ப் ஆகாது. நெக்ஸ்ட், இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கீழே இருக்கிற செகண்ட் அந்த டயக்ராம் அப்ளிகபிள் ஆகும் பாருங்க. வாட் இஸ் இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த expenditure on fixed assets and stocks which are required when level of income and demand in the economy goes up. புரியுதுங்களா. அப்போ இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா, இப்போ பொருளாதார வளர்ச்சி எந்த அளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். மக்கள்கிட்ட இன்கம் லெவல் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அதிகமாகும். ஸோ இது வந்து ஒன்றை சார்ந்தது, இன்கமை சார்ந்தது, அந்த எக்கனாமி அந்த பொருளாதார வளர்ச்சி சார்ந்தது. இந்த மாதிரி ஒன்று சார்ந்த விஷயம் தான் இன்டியூஸ் இன்கம். தூண்டுதல் ஏற்படுகின்ற இன்கம். ஓகேங்களா. அதோடைய எக்ஸ்பெண்டிச்சர். இன்டியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவேட்டட். This investment is the profit motivated. It is related to the changes of national income. National income increase ஆக induced income investment increase ஆகிட்டே இருக்கும். The relationship between the national income and induced investment is positive. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, decreases in national income leads to decreases in induced investment
அண்ட் வைஸ் வைஸா. அது ஆப்போசிட் சொல்றது. ஸோ இண்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன்கம் எலாஸ்டிக். இன்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு தான் இருக்கும். இட் இஸ் பாசிட்டிவ்லி ஸ்லோப்டு as shown here the figure 4.4. 4.4ல இருக்க மாதிரி அந்த இண்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ற அந்த லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் லைனு ஸ்டார்ட் ஃப்ரம் தி அப்படியே கோஸ் அப் ஸ்ட்ரெயிட்டாகவே மேல் நோக்கி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் த இண்டஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். இண்டஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்னா தட் இஸ் disturbed or determined by the national economy, and this is for profit motive and income level of the country. இது எல்லாத்தையும் சார்ந்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூ கோ ஃபார் தி ஒரு கம்பாரிசன் ஸ்டடி both the autonomous investment and the industrial investment. இந்த ஸ்லைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த autonomous investment. Independent. Independentனா so it is not dependent on anyone. It is completely purely taken by the government, focused on welfare motive. So that is independent. No one needed to influence. Second one is the individual investment. That is planned. Planned na so when the profit will more, that time the investor will invest their money on the investment. So that is a planned one. Next one is the income inelastic. Autonomous investment income inelastic. That is the level of income of the nation will not disturb, will not have its influence on the investment. Okay, it will not consider the level of income. It will automatically invested. Next one is the induced investment is the income elastic. Investment mainly depends upon the income. Last one is this is the welfare motive. That what the autonomous investment based on the welfare motive. Okay, induced investment based on the profit motive. Okay, understand? Okay, next we go for the determinants of investment function. அது ஒரு நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த லெவலில் இருக்குது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தீர்மானிக்கின்ற காரணிகள் என்ன அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஓகே, we are going to see what are the factor determining the investment function. Okay, the classical economists believed that investment depended exclusively on rate of interest. அது கிளாசிக்கல் எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பொறுத்து தான் என்ன நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பட் இன் ரியாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் டிபெண்ட்ஸ் ஆன் எ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னா அது நிறைய ஃபேக்டர்ஸ் ஆஃப் நிறைய காரணிகளை அடிப்படையாக வச்சிருக்குது. They are as follows. அது என்னன்னு பார்க்கலாமே, ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்ன பார்க்கணும், கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு கடன் வாங்க போறீங்க. ஓகே, 1 பைசால வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்க, 5 பைசாவில் வட்டி கடன் கொடுக்குறாங்க. எது நீங்க வாங்குவீங்க? எது உங்களுக்கு கம்மியா தெரியுது? 1 பைசா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கம்மி. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பணம் வாங்குவீங்க, வாங்கி என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும் நினைச்சா உங்களுக்கு என்ன வேணும்? குறைந்த வட்டியில உங்களுக்கு லோன் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஒரு இன்வெஸ்டர் நினைக்கிற விஷயம் தான் பேசிக்கா. ஓகேங்களா, இது ஒரு லாஜிக்கல். அதனால லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சார்ந்துதான் இருக்கும். அது தன்னுடைய தாக்கத்தை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அன்சர்டனிட்டி. சர்டனிட்டின்றது வேற, அன்சர்டனிட்டி வேற. உதாரணமா இப்போ நாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். இஃப் ஐ கோயிங் டு சூஸ் எ ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்ட் நான் சூஸ் பண்றேன், அந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அதுல சர்டனிட்டி லெவல் என்ன, ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதுல வரும், ரிட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு வரும். சப்போஸ் ரிட்டர்ன் எந்த அளவுக்கு வராதுன்னு அதுல நான் ஒரு கிளியர் கட் பாயிண்ட் எனக்கு இருந்தால் மட்டும்தான் ஐ சப்போஸ் கோ ஃபார் தி இன்வெஸ்டிங் ஆன் த பர்டிகுலர் ஃபீல்டு. இஃப் இட் இஸ் நாட், வாட் வில் ஹேப்பன்? ஸோ ஐ மே நாட் சூஸ் த பர்டிகுலர் ப்ராஜெக்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லெவல இதுவும் பார்க்கும். அன்சர்டனிட்டி, பிகாஸ் அன்சர்டனிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஆல் இன்வெஸ்டர் மஸ்ட் ஃபேஸ் த அன்சர்டனிட்டி ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் த political environment. Of course, existing political system play a vital role. For example, இப்போ பாருங்க, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பப்ளிக் அண்டர்டேக்கிங்ல பிரைவேடைசேஷன் மாத்திட்டே இருக்காங்க. இப்போ பிரைவேடைசேஷன் என்ன பண்றாங்க, எந்தெந்த துறைகளில் லாபம் ஏர்ன் பண்ணலாம், ப்ராஃபிட் எதுல இருக்குமோ அதில் என்ன பண்ணுவாங்க, தேர் சோஷ் இன்ட்ரெஸ்ட் டு பை த ஷேர்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட்.
கவர்மெண்ட் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நிறைய பேங்கிங் செக்டர், ஈவன் எலக்ட்ரிசிட்டி கூட தேமே டாக்கிங் போர்ட். அப்போ எந்த நாட்டிலுமே போர்ட் வந்து ப்ரைவேடைசேஷன் இருக்காது. இந்தியாவில் மட்டும்தான் போர்ட் வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக போயிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுற ஒரு சோர்ஸ். ஸோ லைக்வைஸ் அது வந்து அது பொலிட்டிக்கல் அதை என்வரான்மெண்ட்ஸ் இல்லைங்களா, அவங்களோட பாலிசி, அவங்களுடைய பொருளாதார கொள்கைகள் எல்லாமே வந்து ஒரு நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு டைரெக்டாக வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு பாதிக்கும் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பணம் வந்து இன்வெஸ்டருக்கு வந்து லோன் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க த்ரூ பேங்க் மூலமாக. ஸோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க, தே வில் ஓகே கெட். ஸோ அதனால பொலிட்டிக்கல் என்வரான்மெண்ட் அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்துன்னா ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன். அஃப்கோர்ஸ் மக்கள் தொகை பெருக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அடிப்படையில் என்ன பண்ணும், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அப்போ அது பேசிக் நீட்ஸு தவிர்க்க முடியாத சில பொருட்களை வந்து மக்கள் வந்து இன்க்ரீஸ் மக்களோட அடிப்படையில் வாங்கி தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணுறா எப்படியாலும் மக்கள் வாங்கி தான் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன், ஒரு வீட்டு எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டில் சேர், ஒரு வீட்டில் ஒரு சேர்ன்றது அத்தியாவசிய பொருள் இல்லை தான், இருந்தாலும் கூட ஒரு அவசியமாக ஒரு சேர் தேவைப்படுதுன்னு வச்சுங்களேன். ஒரு சேர் 2 பேர் இருந்தால் மேபி 2 இருக்கலாம், அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, சரி 1 இருக்கலாம், இல்லை 2 பேர் இருக்கலாம் வச்சுங்களேன். அடிஷனாக ஒன்று தேவை இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்த ஃபெஸ்டிவல் டைமு இல்லை அடிஷன் சைல்டு வீட்டுக்கு வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, தே மே கோ ஃபார் தி பர்ச்சேசிங் அனதர் ஒன் த சேம் கமாடிட்டி இல்லை. அப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ். இப்போ ஒரு வீடு கட்டுறான்னு வச்சுக்கோங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வீடு கட்டுறாங்க, அப்போ ஒரு ரூம் மட்டும் கட்டினா போதுமா? இல்லை, அங்கே ஃபியூச்சர் பிளான் ஒன்று இருக்குது, ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ ஃபேமிலி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ பெட்டர் டு கோயிங் டு ஹாவ் அடிஷன் பெட்ரூம் ஒன். அப்போ இன்னொரு பெட்ரூம் இருக்கணும், இன்னொரு அடிஷன் ரூம் இருக்கணும், ஹால் கொஞ்சம் இருக்கணும், இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இன்வெஸ்ட்மெண்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆஃப் த கேபிட்டல் குட்ஸ். நாட்டில் இருக்கின்ற கேபிட்டல் குட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் குட்ஸ் சொன்னால் இப்போ மூலதனத்துக்கு பயன்படக்கூடிய பொருட்கள், முதலீடுக்கு பயன்படக்கூடிய மூலதன பொருட்கள் சொல்லலாம். அப்போ மணியாக இருக்கலாம், இல்லை ரிசோர்ஸாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸாக இருக்கலாம். இப்போ வந்து கேபிட்டல் மார்க்கெட்னு சொன்னால் மணி மார்க்கெட்ஸ். இப்போ ஒரு நாட்டில் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகமாக கிடைக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கிடைக்குது. ஸோ இப்போ வேணாலும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஓகே, இந்த இன்வெஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு இன்வெஸ்ட் மோர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெசசிட்டி ஆஃப் நியூ ப்ராடக்ட். புது புது பொருட்கள் உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படின்ற சூழ்நிலையில் கண்டிப்பாக அந்த நாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும். இல்லை மக்கள் வந்து சேம் மெத்தட் ஆஃப் ட்ரெடிஷனல் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம புது புது பொருட்கள் உற்பத்தி பண்ணோன்னா அந்த டிமாண்ட் இருக்காது, நோ டிமாண்ட், அதுக்கு டிமாண்ட் இருக்காது, ஸோ தட் வில் லாஸ் நினைச்சாங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் என்ன பண்ணுறாங்க இப்போ புது புது, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் த செல்ஃபோன் எடுத்துக்காங்க. இப்போ டே பை டே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஈவன் ட்ரெஸ்ஸிங் ஹேபிட்ஸ் அதுவும் நம்ம மாறிட்டு இருக்கு. யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துட்டே இருக்கு, மக்கள் வாங்கிட்டு தான் இருக்காங்க இல்லைங்களா. இன்னோவேஷன்ஸ் ஸோ வில் கிரியேட் நோ மோர் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்கம் ஆஃப் இன்வெஸ்டர். அஃப்கோர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அந்த பர்சன் ஹூ இஸ் இன்வால்விங் இன் இன்வெஸ்ட்மெண்ட், அவருடைய இன்கம் லெவலை அடிப்படையாக வைத்து என்ன பண்ணுதுங்க, இன்வெஸ்ட்மெண்ட் லெவலும் மாறுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இன்வென்ஷன் அண்ட் இன்னோவேஷன்ஸ். அதான் பேசணும், செல்போன்ல பேசணும் இல்லையா. போனா இன்வென்ஷன் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறது, இன்னோவேஷன்ஸ் இல்லை, இன்வென்ஷன் இன்னோவேஷன்ஸ் போராடல சேம் மீனிங். அது புதுசாக கண்டுபிடிக்கிறது, இருக்கிறதுலே இன்னும் அட்வான்ஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்களேன், அது வந்து மேனுவல் அப்புறம் ஆட்டோமேட்டிக். வாஷிங் மிஷின் துணி துவைக்கிறது தான், அது மேனுவல்ன்றது கொஞ்சம் ஹியூமன் சப்போர்ட் ரெகுலராக தேவை. ஆட்டோமேட்டிக்ன்றது ஒன்றும் இல்லை, லோடு பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை கிளாத்தை லோடு பண்ணிட்டு ஜஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணால் டைம் செட் பண்ணிட்டு ஓகே வாஷ் பண்ணி கிளாத்தை ட்ரை பண்ணி வச்சுக்கோம். ஈவன் ட்ரை பண்ணி வச்சுக்கிறது இப்போலாம். அப்போ எதை லைக் பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் தே ஆர் ஒர்க்கிங், 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க வச்சுங்களேன். ஸோ வாட் தே ப்ரிப்பேர்டு ஸ்பீட் ஆஃப் த என்ஜின், அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி விரும்புவாங்க. இப்போ ஈவன் இப்போ ரைஸை கூட அது ரைஸ் குக்கர்னு சொல்லிட்டு அது கூட டைமிங் செட் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஓவன்ஸ் எல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மக்களுக்கு அதான பொருள் தேவை வர வர இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் கன்சியூமர் டிமாண்ட்.
மக்களுடைய தேவை ரொம்ப முக்கியம். இதை ஃபர்ஸ்ட்லேயே பேசியிருக்கணும். எஃபெக்டிவ் டிமாண்ட் அஸ் பர் கீன் சொல்ற மாதிரி எஃபெக்டிவ் டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது ஜென்ரலா பார்த்தோம். இப்போ நான் அடுத்து நம்ம கீனிஷியன் பார்வையில பார்க்க போறோம். அது த ஃபேக்டர் டிட்டர்மைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கார்டிங் டு கீன்ஸ் த ஃபாலோவிங்ஸ் ஆர் தி இன்வால்வ் இன் தி இன்வெஸ்ட்மெண்ட். ஒன் இஸ் த பிசினஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ப்ராஃபிட். அது தட் இஸ் பிசினஸ் பீப்புள் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், கண்டிப்பா ப்ராஃபிட் தான். சுமத்தான என்விரான்மெண்ட் வேணும் உங்களுக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் இன் த டிசைடிங் இன்வெஸ்ட்மெண்ட். He also pointed out that investment depends on marginal efficiency of capital, MEC, marginal efficiency of capital and rate of interest. பாருங்க, யார் இன்வெஸ்ட்மெண்ட் பேசலாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா பேசுவாங்க. ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டைரக்டா அது இன்வெஸ்ட்மெண்ட் லெவலை பாதிக்கும். The private investment can capital stock, that is purchase of new factors or machines. இது ஒரு விஷயம். Private investment is an increase in the capital stock such as buying a factor or machines. இது private investor பத்தி சொல்றது. And also investment depends on the what? Marginal efficiency of capital. அது அந்த capital efficiency எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு. State the rate of returns from the investment. Whether it's the projectல இப்போ நம்ம அப்பா வந்து பணத்தை வந்து இப்போ தொழில் தொடர நினைக்கிறாரு, எந்த தொழிலில் போட்டால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும், கண்டிப்பாக ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அதை திங்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த அடிப்படையிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் லெவலு தீர்மானிக்கிறது. ஸ்பெசிஃபிக்கலி இஃப் ரெஃபர் டு தி ஆனுவல் பெர்சன்டேஜ் ஈல்டு அவுட்புட் ஏர்ன் பை த லாஸ்ட் அடிஷன் யூனிட் ஆஃப் கேபிட்டல்ஸ் அப்படி சொல்லி, அதாவது எம்இசி மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பாயிண்ட் சொல்லலாம்ல, இஃப் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் ஹையா இருந்துச்சுன்னா what will happen? Okay, they are interested to continue the project. Otherwise what will happen? They are withdrawn. Okay, next we are going to discuss the relationship between rate of interest and investment with ஒரு diagram இருக்கு. The diagram explanation நம்ம பார்க்கலாம். An explanation of how the rate of interest influences the level of investment in the economy. அது ஒரு பொருளாதாரத்தில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் லெவலை பாதிக்கின்றதை நம்ம பார்க்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த டயக்ராம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டயக்ராம்ல ஒய் ஆக்சிஸ்ல 5%, 8% மெஷர் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதை பாருங்க. கீழே 80 அப்புறம் 100 ஒரு அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ல பண்ணியிருக்காங்க இல்ல, தட் இஸ் அமௌண்ட் வால்யூம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மெஷர் பண்ணிருக்காங்க. ஆனால் அதுக்கு மட்டும் இன்னும் சொல்ல எங்க ஒய் ஆக்சிஸ் நேம் கொடுங்க இல்லையா, பட் அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மேல டாப்ல கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா while the rate of interest is 5%, அது 5% தான் சார்ஜ் பண்றான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப பாருங்களேன், இன்வெஸ்ட்மெண்ட் 100 யூனிட்ல இருக்கு. 100 the amount of வால்யூம் ஆஃப் அமௌண்ட் வந்து 100 இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஏரோ மார்க் பாருங்க, அந்த எக்ஸஸ் கீழே 80, 100 ஏரோ மார்க் பாருங்க, ரெட் கலர் ஏரோ மார்க், அது 0 நோக்கி இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் பண்ணுது. அப்படின்னு சொன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த சைடுல ஒய் ஆக்சிஸ் இருப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ரெட் கலர் ஏரோ மார்க் 5%, 8% அப்வர்ட் ஸ்லோப்ல இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி 5% 8% இன்க்ரீஸ் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுதுங்க, 100 இருந்து 80 குறைஞ்சிடுது. அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்ன பண்ணுதுங்க, குறைஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமானா அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிடும். அதை சொல்றதா இந்த டயக்ராம். ஓகேங்களா? சிம்பிளா இந்த டயக்ராம் புரிஞ்சுக்கலாம். பாருங்க, there is inverse relationship between the rate of interest and investment. I am reading the points below the relationship between rate of interest and the investment. We go through one by one. Second point, higher rate of interest increases the cost of borrowing. புரியுதுங்களா? That will increase the cost of productions. அப்ப என்ன, it is not profitable. So என்ன பண்ணுவாங்க மக்கள், they are not interested to continue the what interest, they will withdraw. Rate of interest அதிகமாகும் பட்சத்தில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாயிடும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமானா it will cut the profit earned by the project. So they simply withdrawn the what project. Next is the high rate of interest
lower the investment level and vice versa. அதனால பார்த்து சிம்பிளா சொல்றாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா இருக்கும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும். அதான் வைஸ் வெர்சா சொல்ற தலைகீழ் உறவு. நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஹை. அப்படின்னு அர்த்தம்னா சப்போஸ் பணம் வச்சிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும்போது அந்த நேரத்தில் பாரோ பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்றது நல்லா இருக்காது. அப்ப என்ன பண்ணலாம், இருக்கிற பணத்தை சேமிச்சுக்கலாம் பத்திரமா. புரியுதுங்களா? அதை இன்வெஸ்ட் பண்றதோட பணத்தை எடுத்து என்ன பண்ணுவோம், சேமிச்சிருவோம். சேமிச்சா அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும் இல்லையா? அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இதுக்கு ஹையா இருக்கும். நெக்ஸ்ட் ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டைவர்ட் த மணி இன்டு சேவிங்ஸ். அதான் முதல்ல சொன்னேன். அதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அது மக்கள் என்ன பண்ணாங்க, செலவு பண்ணதோட இப்ப சேஃப் பணம் பேங்க்ல இருக்கட்டும். ஏன்னா சேவிங்ஸ்க்கெல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது, நம்ம பணம் பேங்க்ல இருக்கு சேஃப். இப்ப நம்ம வித்ரா பண்ணி இன்வெஸ்ட் பண்ணனா நல்லா இருக்காது. என்ன பண்ணாங்க, மக்கள் பணத்தை டைவர்ட் பண்றாங்க, எங்க இருந்து இன்வெஸ்ட் பண்றது சேவிங்ஸ். If the firm accept the higher rate of interest, it must earn more to compensate. புரியுதுங்களா? இல்லப்பா நான் எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் வாங்கி முதலீடு செய்ய போறேன், இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கிடைக்கிற ஏர்ன் எப்படி இருக்கணும், அதாவது ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கணும், கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கணும். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை காம்பன்சேட் பண்ற அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் வரணும். அப்படி இருந்தா தான் he may continue the project. If interest rate high, firm will need to gain a better rate of return to justify the cost of borrowing and using savings. Okay, அதான் அவர் சொல்றாங்க. Okay, we move to the next slides. That is a marginal efficiency of capital. அதாவது என்னன்னா, ஒரு இன்வெஸ்டர் அவர்கிட்ட இருக்கிற அந்த கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்றாரு. இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து கிடைக்கிற ஈல்டு எப்படி இருக்கு, அந்த ஈல்டு டிபெண்ட்ஸ் அப்பான் த ரிட்டர்ன்ஸ். அந்த ஈல்டு அடிப்படையாக எடுத்தா he may continue or may not continue the investment. அதை எப்படி கால்குலேட் பண்றது? ஓகே, இங்க பாருங்க. இப்போ that is marginal efficient capital was first introduced by J.M. Keynes in 1936. அந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல், அது இறுதிநிலை, அது என்ன சொல்றது, ஒரு எஃபிஷியன்சி, உற்பத்தி திறன். புரியுங்களா? அந்த கேபிட்டலோட இந்த திறனை வந்து பத்தி டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை J.M. Keynes வந்து 1936 தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. as an important determinant of autonomous investment. இந்த MEC, இந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல் வந்து ஒரு அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தீர்மானிக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு காரணி. The efficiency, that is MEC, marginal efficient capital, is the expected profitability of an additional capital assets. It may be defined as the higher rate of return over cost expected from the additional unit of capital assets. அது என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னு சொன்னா அந்த எஃபிஷியன்சி வந்து அந்த மார்ஜினல் எஃபிஷியன்சி கேபிட்டல் அதிகமா இருக்கணும். வித் அதை வந்து என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரா அதை வந்து அதிகமாகும் போது அந்த அடிஷனலா வருது இல்லையா, அது கண்டிப்பா வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அந்த கேபிட்டல் அசெட் அடிஷனல் ஆகும்போது அது நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்றாரு. அதாவது சுருக்கமா சொன்னா மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்றாரு. So meaning of marginal efficiency of capital is the rate of discount which makes the discounted present value of expected income stream equal to the cost of capitals. அதனால சொன்னா இப்போ எந்த அளவுக்கு இது வந்து ஒரு டெஃபினிஷன் சொல்றாரு. மீனிங் the M is expected to profitable is an additional capital assets. It may be defined as the highest rate of return over a cost expected from the additional unit of capital assets. ஓகேங்களா? அப்படி சொல்றாரு. So in the MEC, that is marginal efficient capital, is also depends on two factors. One is the prospective yield from a capital assets. Prospective yield from the capital assets. Second one is the supply price of capital assets. அது rate of interest சொல்றது. ஓகேங்களா? So factor affecting marginal efficiency of capital is three things are there. One is the cost of capital assets. அதாவது கேபிட்டல் அசெட்ஸ்னாங்க பணம்னா மணி வந்து எந்த அளவுக்கு லோன் வாங்குறது, புரியுதுங்களா? அதான் கேபிட்டல் அசெட்ஸ் சொல்றது.
Next one is the expected rate of return from doing its lifetime. அது என்னன்னா நம்ம கேபிட்டல் அசெட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல இருந்து கிடைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் என்ன எதிர்பார்க்க இன்வெஸ்ட் அந்த ஈல்டு. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அஃப்கோர்ஸ் திருப்பி நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் பேசிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருக்கு. நெக்ஸ்ட் we go to classify the margin of capital into அந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம்ன்ற அடிப்படையில் நம்ம வந்து கிளாஸிஃபை படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம். ஷார்ட் ரன்ல அதோடைய மார்ஜின் ஆஃப் கேபிட்டலுடைய ஃபங்க்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டிமாண்ட் ஃபார் த ப்ராடக்ட். If the market for the particular good is expected to grow and its cost are likely to fall. நல்லா கவனிங்க. Market for demand, that is demand for particular commodity is going up. At the same time, cost of producing that good is fall. What will happen? The rate of return from investment will be high. ஓகேங்களா? அது உற்பத்தி செலவு கம்மி, ஆனால் அந்த பொருளுக்கான தேவை வந்து அதிகமாக இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்? ப்ராஃபிட் கண்டிப்பாக அதிகமாகும். If the entrepreneur expected to fall in demand, what will happen? For the good and a rise in the cost, the investment will decline. புரியுதுங்களா? The market for, ஸோ இதை நான் டீட்டெயிலில் சொன்னேன், ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்க. மார்க்கெட் ஃபார்னா the demand ஃபார்னு அர்த்தம். The market for a particular good is expected to grow. அதனால் demand for the particular commodities அதிகமாக இருக்கும்பொழுது, அதே நேரத்தில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது what will happen? The rate of return from investment will high. அதாவது ஆப்போசிட் இருந்துச்சுன்னா what will happen? They are not interested. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லிக்விட் அசெட். லிக்விட் அசெட் அப்படின்னு பார்க்கும்போது, if the entrepreneur are holding large volume of working capitals, working capitalனா they can able to use the money at whatever they needed to use. அதான் லிக்விட் அசெட், நீர்மைத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. டிஸ்போசல் இன்கம்னு சொல்லலாம். They can take an advantage of the investment opportunity that comes in their way. That is, the margin efficient will be high. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு எந்த நேரத்துல எப்போ இன்வெஸ்ட் பண்ணணுமோ, எப்போ லாபகரமா இருக்குமோ அப்போ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மார்ஜின் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து அதிகமா இருக்கும். இல்லை சார், நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் பேங்க்கு போகணும், லோன் போடணும், லோன் போட்டு வாங்கணும், அப்படி ப்ராசஸ் பண்ணணும் சார்னு சொன்னால் அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதுவே லிக்விட் அசெட், அந்த லிக்விட் அந்த அசெட்டோடைய லிக்விடிட்டி தன்மை அதிகமாக இருக்கும்போது எஃபிஷியன்சி மார்ஜின் எஃபிஷியன்சி கேபிட்டல் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், sudden changes in income. The marginal efficiency of capital is also influenced by sudden changes in income of the entrepreneur. அதாவது பாருங்களேன், if the business community gets windfall profits, அன்எக்ஸ்பெக்டடா சடனா அதை என்ன பண்றாங்க, அவங்களுக்கு நிறைய இன்கம் வந்துருச்சு. ஆர் டாக்ஸ் கன்செஷன், திடீர்னு கவர்மெண்ட் என்ன பண்ண அனௌன்ஸ் பண்றாங்க, நீங்க உற்பத்தி பண்ற பொருட்கள் ஏன் பண்றதெல்லாம் டாக்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. What will happen? This will encourage the investor. This will encourage the investor. So in final, the marginal efficiency capital will be high. ஓகேங்களா? And hence investment in the country will go up. அது என்ன பண்ணும், எல்லாரும் இன்வெஸ்டர்லாம் ஹாப்பி ஆகிட்டு ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர் அதிகம் கண்டினியூ இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒட்டுமொத்த நாட்டு லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிடும். ஆன் தி அதர் ஹேண்ட் அது ஆப்போசிட் திங்க் பண்ணி பாருங்க, வாட் வில் ஹேப்பன்? ஓகே, நெக்ஸ்ட், கரண்ட் ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ரேட் என்ன? மோர் இன்ட்ரெஸ்ட், வாட் லெஸ் வில் பி மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல்ஸ். அது ஷார்ட்டாக சொல்லிட்டேன், டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க. Factor which affecting margin efficient capital is the current rate of investment in a particular industry. If in a particular industry much investment has already taken place and the rate of investment currently going on in that industry is also very large, then the marginal efficiency of capital will be low. புரியுங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பர்டிகுலர் பொருள் உற்பத்தி பண்றான்னு வச்சுக்கலாம், அந்த உற்பத்தி பண்ண நல்லா போயிட்டு தான் இருக்கு. நீங்க புதுசா பண்றவங்க போயிட்டு அதே எக்ஸிஸ்டிங் பொருளை உற்பத்தி பண்ணீங்கன்னு சொன்னா what will happen?
அதுக்கான கன்சூமர் இருக்கிறாங்க, அதுக்கான மார்க்கெட் இருக்கு. இப்போ நீங்க புதுசா இப்போ மார்க்கெட் பண்ணீங்கன்னு சொன்னா, ஸோ நியூ அந்த மார்க்கெட் வந்து அதிகமாக ஈல்டு கொடுக்காது. இல்லை சடனாக யாரும் வந்து பண்ண மாட்டாங்க, கன்சம்ஷன் பேட்டர்ன் டக்குன்னு மாற்றிக்க மாட்டாங்க. ஏன்னா ஷார்ட் ரன்ல கன்சம்ஷன் பேட்டர்ன் வந்து சேமாக தான் இருக்கும், டக்குன்னு புது பொருள் மாற மாட்டாங்க. அப்போ உனக்கு கிடைக்கிற ஈல்டு ஃப்ரம் த கேபிட்டல் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், வேவ்ஸ் ஆஃப் ஆப்டிமிசம் அண்ட் பெசிமிசம். ஆப்டிமிசம்ன்றது என்ன, பெசிமிசம்ன்றதுன்னா அது மீனிங் தெரியும் உங்களுக்கு. ஆப்டிமிசம்னா ஓகே எவ்ரி திங் குட்ஸ், ஒரு ஸ்போர்ட்டிவாக நினைக்கிறது. பெசிமிஸ்ட்னா ஒரு பர்சனலாக திங்க் பண்ணுறது, நெகட்டிவா அப்படின்னு சொல்லலாம். The marginal efficiency of capital is also affected by waves of optimism and pessimism in the business cycle. If the businessmen are optimistic about future, அப்ப என்ன அர்த்தம்? The businessmen are optimistic about the future. எல்லாமே சூப்பராக நடக்கும், நம்ம கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு பக்காவாக இருக்கும், ஃபியூச்சரில் நம்ம பொருளோட டிமாண்ட் வந்து சூப்பராக இருக்கும், ஏர்னிங் கேபிட்டல் ரிட்டர்ன்ஸ் சூப்பராக இருக்கும்னு நினைச்சா அப்போ என்ன நினைக்கும்? அதே மாதிரி தான். தட் இஸ் த மார்ஜினல் எஃபிஷியன்சி ஆஃப் கேபிட்டல் வில் பி லைக்லி டு பி ஹை. இன்வெஸ்ட் பண்ற அத்தனை பேருமே ஃபியூச்சர்ல அந்த பொருளுக்கான தேவை கண்டிப்பா இருக்கும், லாஸ் வராதுன்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா what will happen? கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அது அவங்க சிந்தனை, எல்லாத்தையும் பாசிட்டிவா திங்க் பண்றது, ஆப்டிமிஸ்டிக். இந்த கேஸ் ஆஃப் பெசிமிஸ்டிக், ஐயோ அன்எக்ஸ்பெக்டடா திங்க், எதனா லாஸ் வந்துருமோ, நம்ம லாஸா ஃபீல் பண்றோமோ, நஷ்டமாயிடுமோ நினைச்சாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லெவலில் கம்மியாயிடும். அப்போ மார்ஜினல் எஃபிஷியன்ட் கேபிட்டல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்ததுல, லாங் ரன். ஓகே, இந்த மார்ஜினல் எஃபிஷியன்ட் கேபிட்டல்ல லாங் ரன் ஃபேக்டர் என்னன்னா பார்க்க போறோம். நெக்ஸ்ட், rate of growth of population. Okay, we will continue the class from the same slide in the next video next day. Okay students, carefully go through the slides. If you have the book, go through the book also. If you want additional information, otherwise you make a call, I will explain to you. Go through the question part, answer carefully. The answer are available in the corresponding slides. Thank you. I will stop this lesson from this slide. I continue tomorrow.